மனிதன் சக்கராத்துடைய நேரத்துல கதறுவான். ஆனா என்ன செய்ய முடியாது, எந்த விலையும் கொடுக்க முடியாது. அவனால எந்த விலையும் என்ன செய்ய முடியாது, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. உலகத்துல ஆக பாசமா இருக்கக்கூடிய கணவர் என்ன செய்ய முடியும், வர முடியுமா என்ன? ஹதீஸ்ல வருது, நாளைக்கு மறுமையில மஹ்ஷர்ல நிற்கும் போது தன்னுடைய கணவருக்கு பக்கத்துல இவங்க மனைவி போய் நிற்குமா, கணவர் ஓடிடுவாராம். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க ஒரே ஒரு நன்மையை கேட்ட போதோ அப்படின்ற பயத்துல என்ன செய்வாரு, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருமே நிக்க மாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. மகன் கிட்ட போய் அம்மா நிக்க, மகன் ஓடுவார், மகன் ஓடும், குழந்தைகள் ஓடும், கணவன் ஓடுவார், தாய் ஓடும், தந்தை ஓடும், எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க என்னிடத்துல ஒரே ஒரு நல்லமல் கேட்ட போதோ அப்படின்ற பயத்துல ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உலகத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, ஆக பாசமா இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன செய்ய, எந்த விதமான அவகாசம் அந்த இடத்துல கொடுக்கப்படும். அந்த இடத்துல நம்மளுக்கு கை கொடுப்பதெல்லாம் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் தானே தவிர வேறு எதுவுமே. அந்த இடத்துல நமக்கு கை கொடுக்கக்கூடியது நம்முடைய நல் அமல்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனாலதான் மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, உலகிலே வாழும் போது நம்ம எப்படி இருக்கணும், நல் அமல்கள் செய்யணும். நல்ல அமல் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன செய்யணும், முதலாவது மரண பயம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நல்ல அமல்கள் அதிகமாக செய்யறது ஒரு புறம் இருந்தாலும், முதலாவது விஷயம் அல்லாஹ் நமக்கு என்ன நிர்ணயிச்சானா அது கிடைக்கும். நம்ம அதை தேடி ஏங்கக்கூடாது, அதன் பின்னாடி ஓடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு கிடைக்கும், நீ அதை பக்கம் ஓடாது. முயற்சி செய்யறது வேற, அந்த பாதையை தேடி ஓடுறது வேற. ரெண்டாவது, மரண நேரம் எப்ப வேணாலும் என்ன செய்யும், எப்ப வேணாலும் நடக்கும். மூணாவது சொல்றாங்க, யாருக்கு என்ன காரணத்துல மௌத்து வரண்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு என்ன காரணத்தை கொண்டு மௌத்து வரண்டு யாருக்குமே தெரியாது. சிறு குச்சியை வச்சு அல்லாஹ் மரணிக்க வைக்கலாம், லேசா கதவு இடிச்சு மௌத்தானவங்க நிறைய பேரு, கால் தடிக்கு விழுந்து மௌத்தானவங்க நிறைய பேரு, பைப்பை திறந்து மௌத்தானவங்க நிறைய பேரு. இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரணம் எப்போ எப்படி வர யாருக்குமே தெரியாது. என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு தெரியாது. நான் நேத்தே சொன்னேன், ஒரு ஊர்ல காலரா நோய் ஏற்பட்டுச்சு. என்ன செஞ்சா, அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, மரணமாகக்கூடிய நேரம், மூத்தாகக்கூடிய ஒரே ஒரு வாலிபர் மட்டும் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னாரு, தந்தையே எனக்கு இன்னும் வயசு இருக்கு, நான் வாழ்றதுக்கு நிறைய காலங்கள் இருக்கு, நான் என்ன செய்யறேன், இந்த ஊரை விட்டு போறேன்னு போயிட்டாரு. இங்க இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், மரணிச்சிருவேன், இந்த ஊரை விட்டு நான் என்ன செய்யறேன், போயிடுறேன் அப்படின்னு போனாரு. இந்த ஊரை விட்டு தாண்டி போனாரு. போகும்போது என்ன செய்யாரு, ரொம்ப தூரம் நடந்ததுனால இலைப்பாடுறதுக்காண்டி ஒரு மரத்துக்கடியில பார்த்தாரு, ஒரு பாம்பு என்ன செஞ்சு கொத்திச்சு மரணம் ஆயிட்டார், மூத்தாயிட்டார். மரணம் யாருக்கு எப்படி வேணாலும் வரும், இதனாலதான் வரும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாத காரணமே சொல்லுவாங்களா இல்லையா. அந்த தந்தை அந்த மகனை பார்த்து, இந்த மகனுடைய மௌத்து செய்தி வந்த பிறகு அந்த தந்தை சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி வரலாறுல எழுதுறாங்க, அல்லாஹ் எப்படி நினைச்சாலும் என்ன செய்வான், மரணமாக்குவான். இதுதான் காரணம் அப்படி இல்லை. உனக்கு மரணம் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் அது எப்படி வேணாலும் நடக்கும். சொல்லுவாங்க, மரணம் டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா எந்த பொருள் வேணாலும் கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் அடிபட்டு சாவணும், பைக்ல தான் அடிபட்டு, கார்ல தான், லாரியில தான் அடிபட்டு, தேவையே இல்லை. சிறு குச்சியை வச்சு கூட என்ன செய்வான்லாம், ஒரே ஒரு அரிசி பருக்கு தொண்டையில மாட்டி கூட என்ன செய்யறாங்க, சில பேர் இறந்திருக்காங்களா இல்லையா. அந்த மரணம் எல்லாம் எப்படி அல்லாஹ் எப்படி வேணாலும் என்ன செய்வாங்க, நம்மளை மரணிக்க செய்யும். அல்லாஹ் இடத்துல எல்லா விதமான ஆற்றலும் அல்லாஹுக்கு இருக்கு. அதான் சொன்னாங்க, மூணாவது, மரணம் யாருக்கு என்ன காரணத்துல வரும்னு தெரியாது. அதே மாதிரி நாலாவது சொன்னாங்க, மரணம் எப்போ வரும்னு தெரியாது, எங்கு வரும்னு தெரியாது. மரணம் எங்கு வரும்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை முழுக்க வீட்டுல ஒரே ஒரு அறையில என்ன செய்யறோம், பிறந்த முதல் மௌத்தா இங்கதான் ஆக போறோம், ஒரே அறையில உட்காந்து ஒதுங்கினே தொழுதுகிட்டே இருந்தா கூட அல்லாஹ் தஆலா மரணத்தை நம்மளுக்கு என்ன செய்ய, வேற இடத்துல எழுதி இருந்தான்னு சொன்னா அங்கதான் கிடைக்கும், இங்க கிடைக்காது.
நிறைய சம்பவங்கள் குர்ஆன் சொல்லும் ஒரு சம்பவம், அழகிய வசனம் குர்ஆன் சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அந்த குர்ஆன் சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்தார். அப்பெல்லாம் மலக்கல் மௌத் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பாங்க, தெரிவாங்க மனிதருடைய, ஏன்னா சக்கராத்துடைய நேரம் நெருங்கிட்டாலே மலக்கல் மௌத்து தெரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க, மலக்கல் மௌத்து முறைச்சி பார்த்துட்டு போனாங்க. இவருக்கு பயம் வந்துடுச்சு, நம்மளை என்ன செய்கிறாங்க, யாரோ ஒருத்தர் முறைச்சி பார்க்குறாங்களே. நேராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போனார். இந்த மாதிரி என்ன செய்கிறார், ஒருத்தர் என்ன முறைக்கிறார் அப்படின்னு. அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மலக்கல் மௌத்துக்கும் என்ன செஞ்சு உரையாடல்கள் ஏற்பட்டுச்சு. அது பெரிய நீண்ட சம்பவங்கள். இப்போ முறைச்சிட்டு இவங்க போயிட்டாங்க. நான் அல்லாஹ் சொன்னால் அவருடைய ரூஹை இங்கே எடுக்கக்கூடாது, ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் எடுக்கணுண்டு. அவர் நேராக என்ன செஞ்சார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்தார். இந்த மாதிரி அவர் என்ன முறைக்கிறாரு, என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்த விட்டு வேறு எங்கன்னா காற்றுக்கு உத்தரவு போட்டு வேறு எங்கன்னா லாங்காக விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி காற்றுக்கு உத்தரவு போட்டு என்ன செய்யப்பட்டுச்சு, அவரை தூக்கின் போய் ஒரு இடத்துல வைக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மலக்கல் மௌத் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. இப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் ஏங்க அவரை முறைச்சிங்க அப்படின்னு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய ரூஹை எடுக்க சொன்னா, ஆனால் அவருடைய ரூஹை இங்கே எடுக்காத அங்கே எடுன்னு அல்லாஹ் சொன்னா, நான் அவரை பார்த்தா இங்கே இருக்காரு, நான் எப்படி எடுக்கிறதுன்னு யோசித்தேன். அப்போ தான் என்ன செஞ்சாங்க, உங்கள்கிட்ட அவர் வந்ததை நீங்கள் காத்துக்கு கட்டளையிட்டங்க, நேராக அவர் அங்கே வந்து இறங்கினாரு, அவருடைய ரூஹை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் மரணம் என்பது என்ன, யாருக்கும் எப்படியும் எங்கே வேணாலும் வரலாம். என்ன செய்யலாம், வரலாற்றில் எழுதுவாங்களா இல்லையா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக சிறந்த தளபதி, இஸ்லாத்தினுடைய தளபதி சொல்லுவாங்க. அவங்களுடைய உடல்ல வெட்டுக்காயம் படாத இடமே இல்லை, அம்பு படாத இடமே இல்லை. அவ்வளோ போர்க்களத்துக்கு போன சஹாபி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய ஆசை முழுக்க என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, என்னுடைய ஷஹீது போர்க்களத்திலேயே ஆகணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுடைய ஷஹீதை எப்படி கொடுத்தா, அவங்க வீட்டில் படுக்கையில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஷஹீதை கொடுத்து, மௌத்தை கொடுத்து. அவங்க மௌத்து எங்க ஆகணும்னு ஆசை, போர்க்களத்தில் மௌத்தாகணும்னு ஆசை. ஆனா எங்க அல்லாஹ் கொடுத்தா, வீட்டில் படுக்கையில் இருக்கும்போது மௌத்து கொடுத்தான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்வார்கள், மரணத்தை கண்டு நீ என்ன செய்யாத, பயப்படாத, உன்னுடைய மரணம் அல்லாஹ் தஆலா எங்க நிர்ணயிச்சானோ அது வரும். இங்கதான் மரணம் வரணும் எல்லாம் கிடையாது, உனக்கு அல்லாஹ் எங்க நிர்ணயிச்சாலும் அந்த மரணம் என்ன செய்யும், நிச்சயமாக அந்த மரணம் வரும். அதனால என்ன செய்ய, நம்ம எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. அதான் சொல்லுவாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மதீனாவில் மௌத்தாகணும்னு ஆசை. மதீனாவில் மௌத்தாகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அதிகமான ஆசை மதீனாவில் மௌத்தாகணும். அதனால என்ன செய்வாங்களா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனா விட்டு போகவே மாட்டாங்க, எப்பவுமே மதீனாவிலேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அவங்க போனாங்க, அவருடைய சரித்திரத்தில் எழுதுறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா விட்டு அவங்க போனாங்க அப்படின்னு என்ன காரணத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய நேரத்தில் மட்டும் போவாங்களாம், மற்ற எந்த காரணத்துக்கும் மதீனா விட்டே போக மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய முழு ஆசை மதீனாவில் மௌத்தாகணுன்ற ஆசை. என்ன செய்வாங்க, அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இரவினுடைய ஒரு நாள் கூட கனவுல பார்க்காம அவங்க என்ன செய்யல, இரவை கழிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நாளும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தாங்களா, ஒரு நாள் கூட என்ன செய்யல, கனவுல பார்க்காம கழியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏற்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசை என்னன்னா, மதீனாவில் மௌத்தாகணும்னு ஆசை. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரும்போது கனவுல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்போ மரணமாவன்ற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, நான் எப்போ மரணமாவன்ற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன், மதீனாவில் வந்துடுவேன், எனக்கு மதீனாவில் மௌத்தாகணுன்ற ஆசை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன செஞ்சாங்க, 5 விரலை காட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க. 5 காட்டி என்ன செஞ்சாங்க, 5 விரலை காட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க.
இஷாரா செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டிட்டாங்களே, என்ன ஏதுன்னு புரியல அவங்களுக்கு. இருந்தாலும் என்ன, அந்த காலத்துல வாழ்ந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதுனாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் 5 விரல காட்டிட்டாங்க அப்படின்னா, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 5 இஷாரா சொன்னாங்க, 5 விஷயங்களை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, 5 விஷயங்கள் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. முதலாவது இருக்கே மறுமை, எப்போ எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், யாருக்குமே என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இஷாரா மட்டும் சொன்னாங்க. என்ன இஷாரான்னு சொன்னால், மறுமை என்பது வெள்ளிக்கிழமை ஏற்படும் சொன்னாங்க. நான் எந்த வெள்ளி, 2000, 2050, 3000, 3050 எதுவுமே தெரியாது. இல்முஸ்ஸா அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். 2வது இருக்கின்றது மலை, எப்போ எங்க எப்படி பெய்யணும், எவ்வளவு வரும், அல்லாஹ் தவிர யாருக்குமே தெரியாது. 3வது இருக்கின்றது ஒரு மனிதனுடைய மரணம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அந்த மனிதன் உயிர் எங்க மரணிப்பான், எப்போ மரணிப்பான், அது யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ் தவிர. 4வது இருக்கின்றதே மனிதனுடைய வாழ்வாதாரம். என்ன செய்வாரு, ஒரு கனவோட போவாரு, இன்னைக்கு நான் என்ன செய்வேன், 1000 ரூபாய் சம்பாதிப்பேன், 2000 சம்பாதிப்பேன், 3000 சம்பாதிப்பேன், 5000 சம்பாதிப்பேன். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் போக்கிட்டு 1 ரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், லாபமே இல்லாம வீட்டுக்கு அனுப்புவான். 4வது சொன்னாங்க, அவனுடைய சம்பாத்தியம் வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும், அல்லாஹை தவிர யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் தான் நிர்ணயிக்கும். 5வது இருக்கின்றதே ஒரு கருவுற்ற பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, அது ஆனா பொண்ணான்றது அல்லாஹை தவிர யாருக்குமே தெரியும். என்ன செய்யறாங்க, நிறைய டெஸ்ட் பேபின்னு சேவ் பண்ணி என்ன செய்யறாங்க, நிறைய செக் பண்றாங்க. டாக்டர் என்ன சொல்லுவான், ஆணுன்னு சொல்லுவான், பிறக்கும்போது பெண்ணா இருக்கும், பெண்ணுன்னு சொல்லுவான், பிறக்கும் போது ஆணா இருக்கும். அதான் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்தாங்க, ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கின்றது, அது ஆணா பெண்ணான்றது அல்லாஹை தவிர யாருக்கும் முடிவு செய்ய முடியாது. 5 விஷயங்களை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செஞ்சாங்க. அதுல 3வது என்ன, எந்த உயிர் எப்போது மரணமாவன்றது அல்லாஹை தவிர யாருக்குமே தெரியும். அதுதான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்த விஷயம். அதனால நம்முடைய மரணம் என்ன, எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய, அதுக்குண்டான நல்ல அமல்கள் செய்யணும் சொன்னாங்க. 2 விஷயங்கள் சொன்னாங்க கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, ஒரு முஸ்லீம் மரணமாறான்னு சொன்னா எல்லாமே சந்தோஷப்படும். கபர் முதல் கொண்டு மஹ்ஷர் முதல் கொண்டு எல்லாமே சோபனம் 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 சோபனம். ஆனா ஒரு காஃபிர் மரணம் ஆயிட்டான்னு சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு என்ன செய்வோம், எந்த விதமான கஷ்டமும் இல்லாம கபரில் இருப்போம். ஏன்னா நம்மெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கணும். நம்மெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால கபருடைய வேதனைகள் எல்லாம் குறையும். நமக்கு சில நேரங்கள் கபருடைய வேதனைகள் இல்லாமலும் அல்லாஹ் நம்மளை ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். ஆனால் அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன இருக்கும், நம்மளுக்கு சோபனமாக இருக்கும். ஏன் செய்யணும் நல்ல அமல்? நாளை மறுமையில விசாரணை நடக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, காபிர்களை அழைத்து ஒரு கால் விசாரணை செய்தால் எல்லாருக்கும் முன்னிலையில் அல்லாஹ் என்ன செய்வான், விசாரணை செய்வான். எல்லாருக்கும் முன்னிலையில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹுக்கு யாரை பிடிக்கவில்லையோ எல்லாருக்கும் முன்னாலே, 4 பேருக்கு முன்னால இந்த பெண் சரியானவள் இல்லை, இந்த ஆண் சரியானவன் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். அல்லாஹ் தஆலா எல்லாம் மனித படைப்புகளை நிக்க வச்சு அல்லாஹ் சொல்வானே நீ சரியில்லைன்றாக்கா அப்ப எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அதை நல்லமல் செய்த ஒரு மனிதனாக இருந்தால், அவன் தவறுகளே செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அழைத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கஸ்டடின்னு சொல்லுவாங்க, ஒரு ரூமுக்குள்ள ஒரு திரைக்குள்ள அல்லாஹ் அழைத்து அந்த திரைக்குள்ள அல்லாஹ் கேட்பான், இந்த தவறை நீ செஞ்சியா? ஆமா நான் செஞ்சேன். சரி அல்லாஹ் ஆகிய நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துறான்னு சொன்னா, இந்த உலக மக்கள் அல்ல, வரக்கூடிய சந்ததி அல்ல, முன்னால் வாழ்ந்த சமூகம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அசிங்கப்படுத்தினான்னு சொன்னா அதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு நமக்கு? எவ்வளோ மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்
அதே நம்ம உலகத்துல நல்லது செஞ்சுட்டோம்னு சொன்னா, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை மட்டும் அழைத்து ஒரு திரைக்குள்ள வைத்து அல்லாஹ் கேட்பான், இன்ன தவறு நீ செஞ்ச ஒப்புக்கொள்றியா? ஆமா எல்லாம் நான் ஒப்புக்கொள்றேன். ஒப்புக்கிறியா? ஆமா. அப்பன்னா நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போற. அல்லாஹ் இந்த வார்த்தைக்காக தான் சொல்றது. நம்ம என்ன சொல்றோம், மறுபடியும் சொல்றோம், நல்ல அமல் செஞ்சுக்கிட்டு. நல்ல அமல்னு சொன்னா ரொம்ப பாரமானதெல்லாம் இல்லை. வேலை தொழுவணும். சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் எதோ என்ன செய்யறோம், எதையோ பாட்டுகள் பாடிக்கிட்டு தேவையில்லாத பேசுகள். ஒரு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மனசுடைய உள்ளத்துல இருந்து சுபஹான் அல்லாஹ் எப்படி சொல்லணும் தெரியுமா? சுபஹான் அல்லாஹ் நம்முடைய வாயில வரும்போது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரும். அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது இந்த உலகம் அல்ல, நாளை மறு உலகம் அல்ல, எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ், எல்லாத்தையும் விட பெரியவன் அல்லாஹ் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அந்த சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. வெறுமனே என்ன செய்யக்கூடாது, சுப்ஹானல்லாஹ் இது இல்லை தேவை. 10 சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுபடியும் நமக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். அதனால என்ன செய்யணும், வாழக்கூடிய காலங்கள் கொஞ்சம் யாருக்கு எப்போ என்ன யாருக்குமே தெரியாது. அதனால வாழக்கூடிய காலங்களில் நல்ல அமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன செய்வான், இங்க நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல அல்லாஹு தாலா நம்மளை சொர்க்கத்துல நுழைய வைப்பான். இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை நரகத்துல நுழைய வச்சிருக்கான். அதனால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை மீதமுள்ள காலங்களிலே சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் அதற்குண்டான உடல் பலத்தையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தருவானாக. அப்பேற்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து நாளை கபரிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முன்னால் உள்ள மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.